பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த டெய்லி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் நான் தேவ சமூகத்தில் நாம் கூடி வருகிறோம். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லா தேவ சமூகத்தில் ஒரு நன்றி உள்ளதோடு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அம்மா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருப்பதற்காய் நன்றி அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய எல்லா பிரயாசங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிறேன். இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு பலனோடு முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீ எல்லா நன்மைகளை செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த காலவெளியில் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மகிழ்ச்சினால் நிரப்ப விடுமா ஜெபிக்கிறேன். இந்த காலவெளியில் கர்த்தாவே துக்கங்கள் எல்லாம் மறையட்டும், அது வியாதிகள் எல்லாம் மறையட்டும், நெருக்கங்கள் எல்லாம் மறையட்டும், எல்லா சோர்வுகள் எல்லாம் மறையட்டுமாப்பா. இந்த காலவெளியில் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே மகிழ்ச்சினால் நிரப்ப விடுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. எல்லா கரல் தட்டி பாடுவோம். கர்த்தரது கால்வெளியில மத்தியில் கிரியை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். ஆமென். Thank you Lord. ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று இயேசுவின் நேசர் மொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று இயேசுவின் நேசர் மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்திடினும். இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்திடினும். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. கர்த்தாவே, நீர் எந்தன் காருண்ய கோட்டையே, காரணமின்றி கலங்கனேயா. கர்த்தாவே, நீர் எந்தன் காருண்ய கோட்டையே, காரணமின்றி கலங்கனேயா. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவியே சுக்கான் பிடித்திடுமே. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவியே சுக்கான் பிடித்திடுமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. என்னுள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏன் வீண, கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது. என்னுள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏன் வீண, கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது. சீயோன் நகரத்து சீக்கிரம் சென்று நற்செய்தியம் பாடி மகிழ்ந்திடலாம். சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நற்செய்தியம் பாடி மகிழ்ந்திடலாம். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. கூடாரவாசிகள்
சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்று மேலே தான் செய்வேன் என்ன சொல்லி போகலாயோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே தான் செய்வேன் என்ன சொல்லி போகலாயோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலே அண்டினோர்க்கானந்தமே, இயேசு அண்ணலே அண்டினோர்க்கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலே அண்டினோர்க்கானந்தமே, இயேசு அண்ணலே அண்டினோர்க்கானந்தமே, இயேசு அண்ணலே அண்டினோர் ஆனந்தமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம், இந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தை மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. கத்தை மட்டுமாய் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் நன்றியோடு நாளை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கால வேளையில் கத்தாவே உம்முடைய கரம் ஒருவரையும் கத்தாவே அற்புதமாய் காத்து வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேன். அதிசயமாய் நடத்துங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்குமாய் நடத்தி வந்த எல்லா கத்தாவே நன்மையான காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரந்தடி பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. மகிமை அரசனை நின்ன. ஆமென். Thank you Lord. ஆமென். ஆமென். மகிமை அரசனை நின்ன ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೆ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೆ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೆ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಯೇಸುವೇ ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆನು. ಯೇಸುವೇ ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ಆರಾಧಿಸುವೆನು. ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಸರ್ವವನ್ನು ಆಳುವವನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಸರ್ವವನ್ನು ಆಳುವವನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನಯ ರಕ್ಷಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ನನ್ನಯ ಜೊತೆಗಾರನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನಯ ರಕ್ಷಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ನನ್ನಯ ಜೊತೆಗಾರನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಉನ್ನತ ದೇವಾ ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಿಶುದ್ಧ ದೇವಾ ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಉನ್ನತ ದೇವಾ ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಿಶುದ್ಧ ದೇವಾ ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿರುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರುವೆ,
ಪಾದದಿಂದ ಬಿಡಿಸಿರುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೆ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೆ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೆ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೆ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸಹಾಯಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಕಷ್ಟದಲ್ಲಿ ವಿಮೋಚಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸಹಾಯಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಕಷ್ಟದಲ್ಲಿ ವಿಮೋಚಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ ಬಾಳ ಜಯವು ನೀನೇ, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ ಬಾಳ ಬಲವು ನೀನೇ, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ ಬಾಳ ಜಯವು ನೀನೇ, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ ಬಾಳ ಬಲವು ನೀನೇ, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೆ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೆ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೆ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೆ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಯೇಸುವೇ ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ಆರಾಧಿಸುವೆನು. ಯೇಸುವೇ ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ಆರಾಧಿಸುವೆನು. ಯೇಸುವೇ ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ಆರಾಧಿಸುವೆನು. ಯೇಸುವೇ ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ಆರಾಧಿಸುವೆನು. ಮಹಿಮೆಯ ಅರಸನೆ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೆ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಆಮೆನ್. ಮಹಿಮೆಯ ಅರಸನೆ ನಿನ್ನ ಆಮೆನ್ ஆத்மதி ஆராதிசுவே நன்றி துதிக்கிறோம். ஆமென். காலவேளையிலே கர்த்தாவே உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்குவதாக. ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஆண்டவரே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நம்மை சோதரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே கர்த்தாவே உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும் அப்பா, அற்புதமாய் வழி நடத்தட்டும். ஆவியானவரே, இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே அற்புதமாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே ஹalleluya. எல்லா நன்மைகளை கர்த்தாவே செய்கிற தேவனே, ஆண்டவரே எங்கள் கண்கள் எல்லாம் கர்த்தாவே உம்மையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பர்வதத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருவதாக. இந்த காலவேளை கர்த்தாவே எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகள் ஆண்டவரே பரத்திலிருந்து வருவதாக, எல்லா இரக்கங்கள் வருவதாக, எல்லா கர்த்தாவே கிருபைகள் வருவதாக. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya. ஆண்டவரே, காலவேளை கர்த்தாவே நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருவே என் கண்களே நெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருவே என் கண்களே நெடுப்பே.
நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாடவுட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாடவுட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலே காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலே காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நீடல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீடல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. 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 நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே கால வேளையில் கர்த்தாவே நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அந்த கால வேளையில் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. அப்பா இந்த கால வேளையில் தம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப விடமாக ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையில் தம்முடைய சமூகங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்த நிரப்ப விடமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே இந்த கால வேளையில் கர்த்தாவே உம்முடைய கரம் கர்த்தாவே மட்டுமா எங்களை தாங்கினதுக்காக எங்களை நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே. ஆமென். Thank you Lord. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான்
வாழ்த்துகிறே, நன்மைகள் நினைக்கிறே. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியிலும் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியிலும் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. ஆமென். நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, ஆமென். அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, ஆமென். அளவில்லா அன்பிற்காக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலவேளை கர்த்தர் நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்குமா எங்களை கொண்டு வந்தீர், அதற்காய் சோத்திரிக்கிறோம். இதனால் நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையிலே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் கிரியை செய்வாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தி நம்மளை காத்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம். நிச்சயமாக எல்லாம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இதை தியானிக்கிறது நல்லது. அடுத்த வருஷத்துக்குனாச்சும் அது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். கிறிஸ்மஸ் டேட்ஸ். ஆமென். கிறிஸ்மஸ் நாட்களிலே நமக்கு இருக்கிறதான
சுமைகள் நிறைய சுமைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. சரியா? கிறிஸ்மஸ் டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் கடன் கூட சொல்லலாம், இல்லைன்னா சுமை சொல்லலாம். ஸோ வர நாட்களில் அநேக கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், வர வருஷத்தில் கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் இந்த நாளில் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு, இது ஒரு ஜென்ரல் டாப்பிக்கு. அதனால் ஆனால் முக்கியமான ஒரு டாபிக், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இதை எடுத்து தியானிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Proverbs chapter 23, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். இதற்கு ஆதாரமான வேத பகுதி. எல்லாரும் கண்டிப்பாக இந்த வேத பகுதியில் இருக்கிற இந்த காரியங்களை குறித்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும். ஆமென். ஸோ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். அதில் முதல் பகுதி, குடியனும் போஜன பிரியனும் என்ன ஆவாங்களாம்? தரித்திரர் ஆவார்கள். ஆமென். சில நாட்களுக்கு முன்பதாக கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடினோம். சரியா? அந்த கிறிஸ்மஸை கொண்டாடின நம்ம வந்து சில காரியங்களை யோசிக்கணும். டிசம்பர் 25 அன்றைக்கு நம்ம வந்து கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு ஃபெஸ்டிவலாக ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்பதை சந்தோஷமாக நம்ம வந்து கொண்டாடி வருகிறோம். சரியா? அப்போது அந்த கொண்டாடி முடிச்சிட்டோம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை திங்க் பண்ணணும். சரி, என்னென்னலாம் நம்ம வந்து டேட்ஸ், என்ன கடன், கிறிஸ்மஸ் கடன் சொல்லலாம். சரியா? இது வந்து கிறிஸ்மஸ் கடன் சொல்லலாம். கிறிஸ்மஸ் நாட்களில் என்ன கடன் பட்டிருக்கிறீர்கள், என்ன சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா நல்லா சந்தோஷமாக கொண்டாடிட்டோம், எல்லாம் ஓகே. ஆனால் அது முடிந்த உடனே என்ன சுமை உங்களை பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் பார்க்கணும். ஆமென். ஸோ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நல்ல ஃபுட்டெல்லாம் செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, சரியா, அதுக்கப்புறம் நல்ல சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து அது வந்து ரொம்ப கொண்டாடி, நிறைய பேருக்கு நான் கிறிஸ்டியன்ஸ்க்கெலாம் போய் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஷேர் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டாடுவார்கள். அவங்க வந்து ஒரு செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் போய் கண்டிப்பாக உதவி செய்திருப்பீர்கள், மற்றவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துருப்பீங்க, நிறைய கேக்கெல்லாம் கொடுத்துருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஏன்னா இது வந்து உங்களை வந்து ரொம்ப வித்தியாசமாக நீங்கள் கொண்டாடி இருக்கலாம். சரியா? நீங்கள் சாப்பிட்றதோ இல்லையோ, நீங்கள் ட்ரெஸ் இருக்குதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பீர்கள். ஏன்னா பாட்டு ஒன்று பாடுவோம், பிறந்தார் பாட்டில் பார்த்தீங்கன்னா, தந்தை துணியோ கத்தருக்கு கடும் ஏழை கோலம் இது. ஆமென். வெளியேற பெற்ற உடைய அலங்கரிப்பு வீண் ஆசலாம். நமக்கு ஏன் பாடுறதான், பாட்டு தான் அப்படி பாடுவோம். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதன்படி நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக அதை செய்வோம். சரியா? அப்போ நிறைய காரியங்களை வந்து நம்ம செய்திருப்போம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நமக்கு இருக்கிற வேதை வைத்து நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்திருப்போம், ஆகாரத்தை பரிமாறி இருப்போம், நிறைய பேருடைய முகங்களில் சந்தோஷத்தை பார்த்துருப்போம். ஏன்னா அது வந்து ஒரு ஷேரிங், கண்டிப்பாக வந்து ஒரு ஷேரிங் தான், ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு காரியம். அதே சமயத்தில் இன்னொன்று, சில மக்களை நீங்கள் பார்க்கலாம். சரியா? அது வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. சரியா? அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடன் வாங்குவார்கள். சரியா? நல்ல கிராண்டாக, கையில் வந்து காசு இல்லைனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி ஆகிலும் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுமை இருக்குது பாருங்கள், அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் வந்து நல்ல சந்தோஷமான நாள். ஆனால் இந்த நாட்களில் அநேகர் செய்கிற தவறுனா, அவங்க கடன் வாங்கி ஆகிலும் ட்ரெஸ் எடுக்கணும், சாப்பாட்டுக்கு பண்ணணும், ஏதாவது ஒன்று கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து கடன் வாங்கி செய்வாங்க. இந்த கடன் வாங்கி செய்கிற காரியம் வந்து அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக சுமையாக இருக்கும். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இப்படி கடன் வாங்கி நல்லா பாஷாக லக்ஸரியாக கொண்டாடணுன்றது வேதத்தில் எங்கேயும் நமக்கு போடவில்லை. சரி, அப்படிப்பட்ட கிறிஸ்மஸ்லாம் போடலை நான் சொல்ல போனால். ஸோ ஆனால் நம்ம கிறிஸ்துவை போல வாழணும், அதுதான் வந்து உண்மையான ஒரு கிறிஸ்துவனுக்கு அடையாளம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கிறிஸ்மஸ் நாளில் கொடுக்குற ஒரு காரியம் வந்து மற்ற நாளில் கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேரோட லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம், கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் வந்து அவன் யாருன்னே தெரியும், கிறிஸ்டினே அன்றைக்கி தான் தெரியும். சரியா? அந்த வீடே வந்து கிறிஸ்துவ வீடு எப்போ தெரியும்னா, கிறிஸ்மஸ் நாட்களில் தான் தெரியும். வெளியே ஸ்டாரும் எல்லாம் கட்டுறதை பார்த்து நமக்கு தெரியும். ஆனால் அவன் லைஃப் வந்து ஒரு டிசிப்ளின் லைஃபாக இருக்காது, ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்காது. ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டார்கள், மற்றவங்க மதிக்கிற மாதிரி வாழ மாட்டாங்க.
ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் லைஃப்பை வந்து அவங்க வாழவே மாட்டாங்க. ஸோ என்றைக்குன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அவங்கள நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இவங்களாம் வந்து யார், கண்டிப்பாக கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்களாமே. எப்போனா அவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, சரியா, வெளியில் போட்டிருக்கிற ஸ்டாரு, வீட்டுக்கு வெளியில் கட்டியிருக்கிற ஸ்டாரு, அது மாத்திரமல்ல உள்ளார இருக்கிற டெக்கரேஷன், வீட்டில் இருக்கிற டெக்கரேஷன் அன்றைக்கி தான் எல்லாமே உள்ளார வந்து ஜீசஸ் பிறந்ததில் நல்லா டெக்கரேட் பண்ணி அப்போ தான் தெரியும் இவங்களாம் வந்து கிறிஸ்தவர்கள். ஆனால் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து அவங்க லைஃப்பை வந்து ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் காட்ட மாட்டாங்க. ஸோ நிறைய சர்ச்சஸில் நீங்கள் பார்க்கலாம், கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் தெரியும் இவங்களாம் கிறிஸ்துவர்களா என்று சொல்லி. ஏன்னா அன்றைக்கி தான் புது புது ஆத்மாவும் நிறைய பார்க்கலாம். நிறைய பேர் வராத, சர்ச்சுக்கு வராத ஆளெல்லாம் எப்போ வருவாங்கன்னா கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் வருவாங்க. கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் வந்து தானும் கிறிஸ்துவன் என்று ஒரு ஷோ காமிச்சிட்டு போயிடுவாங்க. நாங்களும் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பை பை see you அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதோடு அவங்களை எங்கே எப்போ பார்க்கலான்னா அடுத்த கிறிஸ்மஸுக்கு நாம் சந்திப்போம், ஆமென், அதை சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அடுத்த கிறிஸ்மஸுக்கு நம்ம சந்திக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து உண்மையான கிறிஸ்மஸா? இது வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சரியா, ஒரு கிராண்டாக டின்னரு, லஞ்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுலாம் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அவனுக்கு உண்மையாகவே அவனுக்கு சாப்பாடுக்கு வழி இருக்காது. ஆனால் கடன் வாங்கி சொந்தக்காரன்லாம் வர வச்சு ஒரு கௌரவம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாம் குடும்பமாக, அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பம், தங்கச்சி குடும்பம் எல்லோரும் ஒன்றா வர வச்சு எல்லாம் ஆக்கி போட்டு ஃபுல்லாக சமைச்சு அவங்கள சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சு அடுத்த நாள் காலையில் சுஸ்தாகி படுத்துக்கிறது. ஆமென். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சரியானதா? ஆமென். அதெல்லாம் ஓகேவா? நம்ம பலனுக்கு மிஞ்சின ஒரு காரியம், தகுதிக்கு மிஞ்சின ஒரு காரியம், இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு கிடக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஆமென். கிறிஸ்மஸ் ஸ்பெண்டிங் இஸ் த சீசன் டு டெஸ்ட் அவர் பாக்கெட் அண்ட் டிசையர்ஸ். ஆமென். ஸோ கிறிஸ்மஸ் டைம் வந்து நம்ம பாக்கெட்டையும் நம்முடைய டிசைர், நம்முடைய ஆசைகளையும் டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு காரியம். அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஆமென். ஸோ நம்ம பார்க்கலாம், ஆர் வி ஸ்பெண்டிங் ஃபார் த டிசையர் ஆர் நீட். ஸோ நீங்கள் வந்து ஆசைக்காக செலவு பண்ணுறீங்களா, தேவைக்காக செலவு பண்ணுறீங்களா? அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிங்க. ஸோ கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் யோசிக்க வேண்டிய எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு இப்போவுமே நாங்கள் வந்து ஆயத்தப்படுத்துகிறோம், சரியா? இல்லைனா நியூ இயருக்கு கூட நீங்கள் ஆயத்தமாக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் செலவு செய்கிற காரியம் தேவைக்காக, இது தேவை, ட்ரெஸ் எடுக்க தப்பு கிடையாது. ஆனால் ஆசைக்காக பண்ணுறீங்களா, தேவைக்காக பண்ணுறீங்களா? ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் அதை ரொம்ப யோசிக்கணும். ஆமாம், இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் கண்டிப்பாக இது எனக்கு தேவையா, இது எனக்கு அவசியமா? ஸோ அவசியத்துக்காக நீங்கள் வாங்குறது தப்பு இல்லை, ஆசைக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் அது எதுவாக இருக்கட்டும், ஆசைக்காக நீங்கள் செய்கிற காரியம், அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணுப்பட்டதெல்லாம் பார்க்குறான், ஆசையாக தான் இருக்கும், சரியா? அப்போ வந்து லக்ஸரியாக வாழணுன்னு தான் விரும்புவோம். நல்ல வெளியே காட்டும்போது நல்ல வந்து ஷோவை காட்டணும். நம்ம வந்து சர்ச்சுக்கு போகும்போது எப்படி போகணும், நல்ல சிலலாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுக்கலைன்னா அன்றைக்கி சர்ச்சுக்கு கூட வரமாட்டாங்க. என்னென்னா அவங்களுக்கு பெரிய துக்கம் தாக்கிடும், சரியா? பெரிய துக்கம். நம்மளுக்கு கிறிஸ்மஸ் நாளில் கூட நம்மளுக்கு என்ன இல்லை, வீட்டில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, அதனால் நான் வந்து என்ன பண்ண மாட்டோம், நான் வந்து சர்ச்சுக்கெலாம் போகவே மாட்டேன். நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் ஒரு தவறான அணுகுமுறை. நம்ம தகுதி என்ன, வாங்க முடிஞ்சால் வாங்கு, இல்லையா சந்தோஷமாக இருக்கிறதுல சந்தோஷமாக இருங்க, சரியா? இருக்கிறத வச்சு இருக்கிற ட்ரெஸ்ஸை நல்லா அயன் பண்ணி நல்லா நீட்டாக புது ட்ரெஸ் மாதிரி போட்டு வரலாம், ஒன்று தப்பு கிடையாது. யாரும் வந்து உன் ட்ரெஸ்ஸை போட்ட உடனே ஏன் பழைய ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது, சரியா? ஏன் உங்கள் வீட்டில் நீங்கள் சாம்பார் சாதம் யாரும் கேட்பாங்களா? யார் ரசம் சாப்பாடுன்னு கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு நீங்கள் ரசம்தான் சாப்பாடுனா சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. கிறிஸ்மஸ் அன்றைக்கி பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்றது நியதி கிடையாது. இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது. ஸோ சில காரியங்கள் வந்து நம்ம வந்து தவறாக நம்ம வந்து இதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதில் கொடுக்குறோம், ட்ரெஸ்ஸுக்கும் ஃபுட்டுக்கும், சரியா? நம்ம பட்ஜெட்டுக்கு மிஞ்சின காரியங்கள், பட்ஜெட்டுக்கு விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா இந்த நாட்களில் அதிகமாக கடன் வாங்குகிறோம். எதுக்கு? ட்ரெஸ்ஸுக்கு, சரியா? ஃபுட்டுக்கு, எல்லாத்துக்கும் ஏதாவது கடன் வாங்கியாவது அந்த ஒரு நாளை ஒரு சந்தோஷமாக கொண்டாடணுன்றது எல்லாருடைய விருப்பம். அதனால் எவ்வளோ மிஞ்சி போயிட்டு நகை அடமானம் வைக்கிறோம், இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிடுறோம். இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த காரியங்களை நம்ம செய்து வருகிறோம்.
ஆனால் செய்து முடிச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து அதை நினச்சி நம்ம வருத்தப்படுகிறோம். ஐயோ இப்படி எப்படி அடைக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வந்து ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அல்ல, வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். ஸோ அப்போ உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் நான் என்ன தவறு செய்கிறேன் அது கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். சரியா, நல்லா யோசித்து பாருங்கள். ஸோ கடன் வாங்கி தான் கிறிஸ்மஸ் கொண்டாடணுமா, கடன் வாங்கி தான் ட்ரெஸ் வாங்கணுமா, கடன் வாங்கி தான் சாப்பிட்ணுமா? ஸோ அப்படி அவசியம் கிடையாது. நமக்கு இன்றைக்கி 1000 ரூபா தான் இருக்குன்னா அந்த 1000 ரூபா வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஸோ கடன் வாங்கி தான் செய்யணும் அவசியம் கிடையாது. ஆமென். அதனால ஒரு பெரிய பாதிப்பு நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பு தான். ஸோ இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக வாழ நீங்கள் பழகி கொள்ளுங்கள். ஸோ இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. ஆமென். அதை கற்றுக் கொடுங்க. நம்மளுக்கு என்னென்னா வருஷத்துக்கு ஒரு பண்டிகை, அந்த ஒரு பண்டிகை அது ஒரு ஃபீலிங்கில் போயிடுவாங்க. சரியா, ஒரே ஒரு பண்டிகை கூட நம்ம எடுத்து கொடுத்துக்கிறதுக்கு நம்ம நாதி இல்லை பாரு, நம்மளுக்கு வந்து வக்கு இல்லை பாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். ரொம்ப அழகாக பேசுவாங்க அந்த டைமில் தான். அதை நினச்சி வேறு அழுவாங்க. நான் சொல்லுகிறேன், அதனால் அழுன்னு அவசியமே இல்லை. வேதத்தில் வந்து இப்படிலாம் பண்ணணுன்றது குறிப்பிடப்படவில்லை. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி இருந்தால் செஞ்சுக்கோ, இருந்தால் செய்யுங்க. இல்லையா வாய் முட்டி இருக்கிறது என்னவோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. சரியா, இருக்கிறத வச்சு போதும் என்ற மனதோடு என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக சந்தோஷப்படுங்க. என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்படுங்க. அது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. ஆமென். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அதிகமாக இன்னொரு காரியம் வந்து இது வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து பாதிப்பு. ஏன்னா இந்த நாட்களில் அநேக டைமில் கொரோனானால வீட்டிலே இருந்தனால சில காரியங்களை வந்து நம்ம வந்து அறியாமல் நம்ம செய்திருப்போம். அதில் ஒன்று வந்து நம்ம படித்தோம் ப்ராவர்ப்ஸில் 23 verse 21. என்ன படித்தோம்? 23 verse 21 நான் படித்தோம், குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். சரியா, தரித்திரர் ஆவார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், காட் டிக்ளேர்ஸ் ஓவர் ஈட்டிங் டு பி எ சின். சரி, அப்போ ஓவர் ஈட்டிங் அதிகமாய் சாப்பிட்றது வந்து என்னதான் ஒரு விதமான பாவம். இது வந்து பாவம். ஸோ இது வந்து அநேக பேர் வந்து இதை குறித்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அநேகர் வந்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கேள்வியும் பட மாட்டீங்க, நிறைய டைமில் கேள்விப்பட மாட்டீங்க. ஆனால் அதிகமாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, வசனத்தின்படி காட் டிக்ளேர்ஸ் ஓவர் ஈட்டிங் டு பி எ சின். ஆமென். அது வந்து என்னவா, அது ஒரு பாவம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, நல்லா அதிகமாக சாப்பிட்றது வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு டயட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து ஏதோ பசி அதனால் சாப்பிட்றாங்க, அது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பாவமாக கருதப்படுகிறது. ஸோ நான் சொல்கிறனால உடனே டக்குன்னு இன்றைக்கி வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, என் கதையை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், ஓவர் ஈட்டிங் இஸ் எ சின். ஆமென். அதிகமாய் பெருந்தீனி காரணம் இருக்கிறது. ஆமென். பெருந்தீனி காரணம் இருக்கிறது வந்து அது வந்து ஒரு பாவம். அது வந்து பாவத்துக்கு நேராக உங்களே நடத்தும். ஸோ இது வந்து நிறைய பேர் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியமாக யாரும் யோசிக்கிறது இல்லை, அதை செய்கிறது கிடையாது. என்ன பிரதர் இதெல்லாம் போய் ஒரு பாவம் சொல்லிவிட்டு இதை காலங்காத்தால் உட்காந்துட்டு எங்கள் வயிற்றில் மண்ணை வாரி போடுறீங்கன்னு சொல்லாதீங்க. சரியா, எங்கள் வாயில் மண்ணை வாரி போடாதீங்கன்னு சொல்லாதீங்க. உண்மையாக ஓவர் ஈட்டிங் நிறைய அதிகமாக சாப்பிட வேணாம்னு சொல்லலை, அதிகமான சாப்பாடு, சரியா, தேவைக்கு மிஞ்சி சாப்பிட்றது, சரியா, அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்றது, ஸோ பெருந்திணி காரணம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாவத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகும். ஸோ எப்படி கொண்டு போகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓவர் ஈட்டிங் டாமினேட்ஸ் அவர் லைஃப். இந்த ஓவர் ஈட்டிங் பண்ணுறது வந்து என்ன ஆகும்னா, அதிகமாக சாப்பிட்றது உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணணும்னா ஆளுகை செய்யும். அது வந்து உங்களை ஆளுகை செய்யும். ஆமென். ஸோ அப்போ ஓவர் ஈட்டிங் இஸ் எ லைஃப் டாமினேட்டிங் சின். அது வந்து உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் வந்து அது கண்ட்ரோலில் இருக்காது, அது வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ சாப்பாடு வந்து என்ன பண்ணும், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னா, அது அதிகமாக நீங்கள் சாப்பிட ஆசைப்படுகிற வேளையில் அது உங்கள் மைண்டை, உங்கள் பாடியை, உங்கள் ஸ்பிரிட்டை, உங்கள் ஹார்ட்டை, உங்கள் எமோஷன்ஸை, உங்கள் ரிலேஷன்ஷிப் எல்லாவற்றையும் என்ன பண்ணுன்னா, உங்கள் ஃபினான்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா, அது வந்து பாதிப்புக்கு நேராக நடத்தும். அது ஆளுகை செய்யும். ஸோ நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகும், கண்டிப்பாக சரீரத்தில் வெயிட்டு கூடும். சரியா, வெயிட்டு கூடும். அதிகமாக சாப்பிடும்போது உங்கள் மைண்டு வந்து, ஸோ அதிகமாக சாப்பிட்றவனுக்கு வந்து மந்தமாக இருப்பாங்க. நீ பாருங்கள், நல்லா சாப்பிட்றவன் வந்து சுறுசுறுப்பாக இருக்க மாட்டான், நல்லா தின்னு நல்லா தூங்கிட்டு தான் கிடப்பான். அப்போ வந்து அவன் உடம்பு வந்து நல்லா பெருகும். சரியா, அப்புறமா மந்தமாக இருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவான்னா, அவனால் ஜெபிக்க முடியாது. நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்து ஜோம் பண்ணி பாருங்கள்,
நல்ல ஆவியில் நல்ல ஜோம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரியா? அது 100% முடியாது. நல்லா சாப்பிட்டுட்டு சண்டே அன்றைக்கி சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும் நான் பேசுகிறது. அப்போ நிறைய சாப்பிட்டிங்கன்னா ஓவர் ஈட்டிங் வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக என்ன கொண்டு வரும், தூக்கத்தை கொண்டு வரும். ஸோ உழைக்க தோணாது, சோம்பலை கொண்டு வரும். ஸோ நல்லா சாப்பிட்றவன் கண்டிப்பாக வேலை செய்யவே மாட்டான். நிறைய சாப்பிட்றவன் வந்து வேலை செய்ய மாட்டான். நல்லா தின்னு கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா தின்னுக்கிட்டே இருக்கிறது. சரியா? அவன் வந்து அந்த வீடாக தான் வசனம் தரித்திரர் ஆவார்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப சின், அது வந்து ஒரு பாவம். அப்போ நிறைய சாப்பிடும்போது இந்த மாதிரி பாதிப்புலாம் வருகிறது. அதனால நம்மளுடைய இருதயம் பாதிக்கப்படும். நிறைய சாப்பிடும்போது என்ன வந்துடுது, கொலஸ்ட்ரால் வந்துடுது, போயிட்டு என்ன பண்ணுது, அடைச்சிக்குது, இருதயத்தை போட்டு அடைச்சிக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இதனால் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நிறைய சாப்பிடும்போது, சில வீட்டில் இப்போ ரொம்ப சாப்பிடும்போது சிலர்லாம் மூஞ்சே சொல்லிப்பாங்க, என்னடா இவ்வளோ சாப்பிட்றானே அப்படின்னு. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வரும். சரியா? ஒரு பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போது இது வந்து ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காரியம். இது வந்து உங்களை டாமினேட் பண்ணும். அது வந்து உங்களை டாமினேட் பண்ணும். சரியா? அது வந்து கண்டிப்பாக உங்களை டாமினேட் பண்ணும். அது வந்து ஒரு பாவமாக கொண்டு போகும், உங்களை வந்து கொண்டு போகும். கண்டிப்பாக அது கொண்டு போகும். அதை வந்து என்றைக்குமே மறக்காது. ஸோ அப்போ நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க, ரிப்பீட்டடாக இந்த காரியங்களை நீங்கள் செய்யாதீங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிடணும் அப்படின்றத ரிப்பீட்டடாக உங்கள் வாழ்க்கையில் வந்து அது ஒரு ஹேபிட்டாக, ஒரு லைஃப் ஸ்டைலாக கொண்டு வந்துடாதீங்க. சரியா? நிறைய பேருக்கு வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு, டெய்லி நல்லா சாப்பிட்ணும். சரி, சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா மட்டன் கடிச்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு வாயில் இறங்காது. சரி, ஏதாவது ஒன்று இருக்கும் அவங்களுக்கு வந்து, அட்லீஸ்ட் எதுவுமே இல்லைனாலும் அந்த வாசனை மோந்தாச்சும் சாப்பிட்ணும் அவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ கறி இருந்தால் தான் பிரதர் அவர், சரியா, மட்டன் இருந்தால் தான், சிக்கன் இருந்தால் தான், ஃபிஷ் இருந்தால் தான், சிலர் அப்படி இருப்பாங்க. நான்வெஜ் இருந்தால் தான் வாயில் இறங்கும், இல்லைன்னா இறங்காது. அது வந்து சாப்பாடு இறங்காது. அப்படிலாம் இருக்கவே கூடாது. இதில் எதை குறிக்குதுன்னா உங்களை வந்து அது டாமினேட் பண்ணிகிட்டு இருக்குது, அது வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ நீங்கள் பாருங்கள், சில டைம் வந்து அது வந்து உங்களை டாமினேட் பண்ணுகிற வேலையில் அது வந்து நிச்சயமாகவே ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடும்னா அதுக்கு நீங்கள் அடிமையாவீர்கள். ஸோ அது வந்து ஒரு பாவத்துக்கு நேராக கொண்டு போகும், ஏன்னா நீங்கள் வந்து அது வந்து ஒரு ரூட்டாக இருக்கும், ஒரு சின்னுக்கு வந்து அது வந்து ஒரு ரூட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய காரியத்தில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ அதிகமாக சாப்பிட்றவங்க பாருங்கள், சரியா, அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெருந்தினிக்காரன் வந்து எல்லோரும் முன்னாடி சாப்பிட்றாங்க, ஒளிஞ்சு சாப்பிடுவான். சரியா? ஒளிஞ்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்க்கலாம். அதுலேயே அப்போ ஒளிஞ்சு பண்ணுறது என்னது, எல்லாமே பாவம் தான். சரியா? யாரும் எல்லாம் ஆளில் இருக்கும்போது உள்ளார போய் தின்ட்டு வந்துடுறது. சரியா? தின்ட்டு வாயை அப்படியே தொடச்சிட்டு வந்துகிட்டே இருப்பேன். நான் பாட்டுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி வருவோம். ஸோ இந்த சுகர் பேஷண்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம், சுகர் சாப்பிடக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாமல் லபக்குன்னு ஒரு ஸ்வீட்டை வாயில் போட்டு அமைதியாக போயிடுறது. அவள் தான் சரி, அமைதியாக போயிட்டாங்கன்னு என்ன ஆகிடுது, அவங்க நினச்சிக்கிறாங்க, ஒக்க அப்பா சாப்பிட்டோண்டா, ஸ்வீட்டை சாப்பிட்டோம். இதை நான் சொல்லுகிறேன், அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறைஞ்சிருந்து பண்ணுறீங்க. சரியா? தெரியாமல் பண்ணுறீங்க. அப்போ அது எங்கத்துக்கு கொண்டு வருதுன்னா உங்கள் பாவத்துக்கு நேராக நடத்துகிறது. அதை யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. சரியா? நம்ம செய்கிற காரியங்களை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது. பிரதர், நம்மளுக்கு ஒரு ஆசை, ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை, சாப்பிட்டோம். சரியா? சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டோம், திருட்டுத்தனமாக சாப்பிட்றோம். சரி, அதான் சொல்லுவாங்க, திருட்டுத்தனமாக சாப்பிட்றது ரொம்ப தித்திக்குமா. பழமொழிலாம் இருக்குது, ப்ராவர்ஸ்லாம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? திருட்டுத்தனமாக சாப்பிட்ற காரியம், திருடி சாப்பிட்ற காரியம் வந்து ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாட்டில் திருட்டு வேலையை காட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களே அறியாமல் நீங்கள் ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு கிடக்குறீங்க. ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சாப்பாடு விஷயத்தில் நம்ம பாவம் செய்ய முடியும். உங்களை வந்து அது வந்து டாமினேட் பண்ணும், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். வேதத்தில் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், டைம் இல்லை. சரியா? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது, ஒரு 2 மணி நேரம் பேசலாம். அப்போ பாருங்களேன், இப்போ வேதத்துலேயும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர் வந்து மன்னாவை கொடுத்தார், நல்ல தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சு. ஆனால் இவனுங்க என்ன கேட்டானுங்க, எங்களுக்கு நான்வெஜ் வேணும், இறைச்சி வேணும். ஏன்னா உங்கள்கிட்ட தான் இறைச்சி இருக்குது, மாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. சரியா? ஆடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை அடித்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அங்கோ. ஆனால் அவங்களுக்கு பாருங்கள், அது வந்து பெருந்தினிக்காரலாக தான் இருந்தாங்க. அப்போ ஆண்டவரும் பாருங்கள், அளவு அவங்கவுங்களுக்கு என்ன சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு எடுங்கன்னு தான் சொல்கிறாரு. கரெக்டாக இல்லையா? ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன சாப்பிடணும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாபத்து டே அன்னைக்கு முன்னாடி நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த ஆசை பாருங்கள் இல்லை. ஸோ அந்த ஆசை வந்து இன்னும் பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க பாருங்கள், அந்த இறைச்சி வரும்பொழுது வாய் வழியாக சாப்பிட்டு மூக்கு வழியாக வெளியே வர அளவுக்கு சாப்பிட்டாம்போம்.
ஸோ அப்போ ஆண்டவர் வந்து ரொம்ப டிசிப்ளினாக விரும்புகிற தேவன். உங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ இன்றைக்கி சாப்பாடெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, ரொம்ப கண்ட்ரோலாக வைங்க. பசி சாப்பிடு, தப்பு கிடையாது. ஆனால் அதே வந்து பெருந்தினி காரணம் மாறிடாதீங்க. பெருந்தினி காரணம் மாறிடு, வெறும் சாப்பாடுலேயே குறியாக இருக்காதீங்க. சரியா? உண்மையாகவே அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும், பெரிய பாதிப்பை கொண்டு வரும். நிறைய பேர் வாட்ச் பண்ணலன்னு சொல்லி சாப்பிட்றது, திருட்டுத்தனமாக சாப்பிட்றது, ஹைட் பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீ மனம் திரும்ப வேண்டும். சரியா? இது வந்து ஆண்டவரே நான் திருட்டுத்தனமாக சாப்பிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. சரியா? இதெல்லாம் மனம் திரும்ப வேண்டிய பாவங்கள், மனம் திரும்ப வேண்டும். ஸோ நீங்கள் பாருங்களா, இதனால் உங்களுடைய டெஸ்டிமனியே பாதிக்கப்படும். உங்களுடைய டெஸ்டிமனி பாதிக்கும். நல்லா வயிறு ஃபுல்லாக பெருந்தினியாக சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது, கிறிஸ்மஸ் அன்றைக்கி நல்லா சாப்பிட்டு அன்றைக்கி போய் ஹாஸ்பிட்டலில் போய் சுஸ்தாகி படுத்துக்கிறது. ஆமாம், ஃபுட் அலர்ஜி வந்துருச்சு பிரதர், சரியா, ஃபுட்டுக்கு ப்ராப்ளம், வயிற்றில் கெட்டு போச்சு. ஸோ கடைசியில் பார்த்தா கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. எல்லோரும் வந்து கேட்பாங்க, கிறிஸ்மஸ் அன்றைக்குமா நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கணும்? அப்போ யாரோட டெஸ்டிமனி கெட்டு போடுதுன்னா, நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபுட்டு நிறைய சாப்பிட்றதுனால உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் பாதிக்கப்படும். அப்போ யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை. திடுத்தனமாக போய் சுகர் பேஷண்ட்லாம் சுகரில் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, போய் அட்மிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்றைக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கே போய் நிறைய பேர் அட்மிட் ஆகிருப்பீங்க. வயிறு கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அட்மிட் ஆகும். அப்போ மற்றவங்க கேட்குறவங்களாம் என்ன சொல்லுவான், கிறிஸ்மஸ் அன்றைக்கி பாவம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சாட்சியாது யாருக்கு மகிமை கொண்டு வருகிறோம்? யாருக்கு கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறோமா பாருங்கள். அது கொண்டு வரது கிடையாது. ஏன்னா அந்த நாட்களில் அதிகமாக இந்த டயட்டில் இந்த காரியங்கள், இந்த ஹேபிட் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களை பாவத்துக்கு நேராக நடத்துது. ஸோ மறைஞ்சிஞ்சு பண்ணுறோம். நீங்கள் டெஸ்டிமனி லைஃப் இருக்க முடியாது, உங்களுடைய டிசிப்ளின் லைஃபாக இருக்க முடியாது. அது ஓவர் ஈட்டிங் வந்து அந்த டாமினேட் பண்ணும். அதனால தான் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், அந்த தொண்டையில் வந்து கத்தியை வைக்கணும். சாப்பாடு வந்து ராஜாவின் போஜனம் முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கும்போது ரொம்ப கத்தியை வந்து தொண்டையில் வைங்க. சிலர்லாம் இந்த பொஃபேன்னு இருந்துச்சுன்னா போதும், அடித்து தள்ளுறது, உட்காந்து எல்லாத்தையும் தின்னுட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் உட்காந்து வாமிட் எடுத்துகிட்டு சரியாக நைட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சுஸ்தாகி படுத்துக்கிட்டு எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிரச்சனை கொடுத்துட்டு எல்லோரும் நைட்டாக முழிச்சிருந்து அவனுக்காக அலைஞ்சிக்கிட்டு இதை மாதிரி தான் ஓடிட்டுருக்கு லைஃப். நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக, சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அது வந்து உங்களை வந்து என்ன பண்ணும், டாமினேட் பண்ணும். சரியா? அது மாத்திரமல்ல, ஓவர் ஈட்டிங் இஸ் நாட் அடிக்ஷன். இது வந்து உங்களை வந்து அடிமைப்படுத்தாது. அது வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன் பிரதர், அப்படியே சாப்பிட்டு அது அடிக்ஷனே கிடையாது. அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். சரி, அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியே வர முடியும். சரியா? அது வந்து நிச்சயமாக அது வந்து 100% அடிக்ஷன் கிடையாது. ஒரு குடிக்கு ஒருத்த அடிமைன்ற மாதிரி சாப்பாட்டுக்கு நான் அடிமை அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு அடிக்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த ஓவர் ஈட்டிங் பர்சன் வந்து 100% நான் சொல்லுகிறேன் ஹோலி ஸ்பிரிட்டோட பரிசுத்தாவியோட கண்ட்ரோல் அவன்கிட்ட இருக்கவே இருக்காது. ஸோ அதிகமாக சாப்பிட்றவன்ட்ட நிச்சயமான பெருந்தினிக்காரனை வந்து பரிசுத்தாவியான இருப்பாரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய டவுட்டே இருக்குது அதில். ஏன்னா வேதத்தில் நீங்கள் எங்கே பாருங்கள், அதிகமாக சாப்பிட்டு எல்லாரையும் கர்த்தர் அழித்து தான் போட்டார். ஸோ அது ரொம்ப ஓவர் ஈட்டிங், ரொம்ப சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தாவினுடைய லீடிங் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களால் ஜெபிக்க முடியாது, உங்களால் வேதம் வாசிக்க முடியாது, கர்த்தரை நெருங்க முடியாது, தூக்கம் தான் வரும். எப்படி வந்து பரிசுத்தாவியானவர் உங்களை லீட் பண்ணுவார்? கண்டிப்பாக லீட் பண்ண முடியாது. நீங்கள் வேதத்தில், நீங்கள் உலகத்தில் இருக்கிற பரிசுத்தாவன் பாருங்கள், உண்மையாக சாப்பிட்லாம், பசிக்கு சாப்பிட்லாம், வயிற்றுக்கு சாப்பிடுங்க. சரியா? அது என்னவோ அதுக்கு அளவுக்கு சாப்பிடுங்க. ஆனால் ஓவராக நீங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுறீங்க. பரிசுத்தாவியானவர் உங்களை லீட் பண்ணுவார்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது வந்து பெரிய டாபிக். சரியா? பின்னாடி பேசுவோம். சரியா? அப்போ வந்து பரிசுத்தாவியானவர் வந்து உங்களை வந்து லீட் பண்ண முடியாது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாது. வெறும் தூக்கம் தான் வரும், சோம்பல் தான் வரும், ஊழியம் செய்ய முடியாது. ஸோ சாப்பிட்ற ஊழியக்காரன் சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ஊழியம் வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஸோ உங்கள் பாஸ்டர் வந்து நல்லா சாப்பிடுவார் பிரதர் அப்படின்னுங்க, நான்லாம் உண்மையாக சொல்ல கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். ஸோ பேச்சு வேணால் சொல்லுவேன், ஆனால் நான் என்னோடய சாப்பாடு லெவலில் கம்மி தான். நிறைய பேர் பாருங்கள், ஊழியக்காரர்களை பாருங்கள், நல்ல ஊழியம் செய்கிறவர்கள், இரவு பகலாக உழைக்கிற ஊழியக்காரர்களை பாருங்கள், சாப்பாடு கம்மியாக இருக்கும். அதை உழைக்காத ஊழியக்காரர் பாருங்கள், கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. அதில் ஆத்மாவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான். நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டீங்க. ஆனால் லிமிட்டாக அந்த நாளுக்கு என்னவோ, நான் வந்து அதுக்காக நீ பட்டினி ஆயிரலாம்னு சொல்லலை.
சாப்பிடுங்க, இன்னும் வயிற்றுக்கு சாப்பிடுங்க. அதுக்குன்னு உட்காந்து ஃபுல்லாக பார்க்குறதெல்லாம் அடித்து தின்றது, பார்க்குறதெல்லாம் தின்றது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வேண்டாம். பிரியாணி இருந்தால் தான் சாப்பிடுவேன், கறி இருந்தால் தான் சாப்பிடுவேன், சரியா? எதுவாக இருந்தாலும் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டேன், சரியா? அளவுக்கு மிஞ்சி பிளேட் ஃபுல்லாக பார்த்தா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சரியா? அப்படிலாம் சாப்பிடாதீங்க. உங்களை ஆவிக்கிற வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். அதை பார்த்துக்கோங்க, சரியா? அது பெரிய ட்ராபேக். அது என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வராதிங்க. அதை பார்த்துக்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஓவர் ஈட்டிங் இஸ் ஐடலிட்ரி. ஆமேன். அப்போ நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று அந்த ஓவர் ஈட்டிங் என்னென்னா ஒரு விக்கிரக ஆராதனைக்கார மாதிரி தான். ஸோ எதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஸோ எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ், அது ஐடியல் ஆகிடுது. ஸோ சாப்பாடு சொல்லி அதுலேயே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற வேளையில் நிச்சயமாக என்ன ஆகிடுதுன்னா, அதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நம்ம ஆண்டரை மறந்துடுறோம். இந்த சாப்பாடுக்காக சண்டை போடுறவங்களாம் பார்க்கலாம். ஸோ கல்யாண வீட்டிலலாம் நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய சண்டையாக நடக்கும். வீட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த சாப்பாடு என்னை விட்டு சாப்பிட்டாங்க, எனக்கு கொடுக்காமல் சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பாடுக்காக சண்டை வந்துச்சுனாலே நீங்கள் என்ன ஆகிடுச்சுன்னா அது ஒரு ஐடியல் ஆகிடுச்சாங்க. ஸோ கல்யாண வீட்டில் என்ன பிரச்சனை வரும்னா சாப்பாடுக்கு தான் பிரச்சனை வரும். ஏங்க எவ்வளோங்க சாப்பிட்ற போகிற, சாப்பாட்டுக்காகவே பிரச்சனை பண்ணுவானுங்க. மாப்பிள்ளை வீட்டில் கறி கொடுக்கல, கறி போடலை, பொண்ணு வீட்டுக்கு கறி கொடுக்கல, இதை மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், அப்போ நீ உண்மையாகவே நீ யாராகனா ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், ஒரு விக்கிரகா. ஏன்னா நீ சாப்பாடுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே தவிர வேறு எதுக்கும் கொடுக்கல. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் யாரும் மறந்துட்டீங்கன்னா ஆண்டரை மறந்துடுறீங்க. ஸோ சாப்பாடுக்கு மாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, சரியா? வெறும் சாப்பாடு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம், உங்களுடைய எண்ணம் எல்லாமே எங்கே போயிடுதுன்னா சாப்பாடு மேலே தான் போகுதே தவிர ஆண்டருடைய வார்த்தை மேலே போகவே போகாது. வேர்ட் ஆஃப் காட் மேலே உங்களுக்கு போகவே போகாது. நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஓவர் ஈட்டிங் என்னது, ஒரு ஐடியலாக மாறுறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விக்கிரக ஆராதனை காரியம் மாறுது. அதனால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணணும், வெளியே வர வேண்டும். அது கண்டிப்பாக வெளியே வாங்க, சரியா? வெளியே வந்தீங்கன்னா அது உங்களை டாமினேட் பண்ணாது. அது ஒரு அடிக்ஷன் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதுலேயே ஊன்றிட்டு இருக்காதீங்க, சரியா? அதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது மாத்திரம் இது ஒரு ஐடியலாக மாறுது. அதனால் ஆண்டோடைய கிருபை என்ன பண்ணுன்னா உங்களை அதிலேருந்து வெளியே கொண்டு வர வைக்கும். ஆண்டோடைய கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் வெளியே வரணும். பரிசுத்தவான் எங்கேனாலும் பாருங்கள், சரியா? தானியேலை பாருங்கள், அவனுக்கு முன்னாடி ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவன் எப்படி இருந்தான், ரொம்ப கரெக்டாக இருந்தான். அவன் ராஜா ஃபுட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்து அடித்து தள்ள, அவனுக்கு என்ன ஃபுட்டோ அதில் கரெக்டாக இருந்தாங்க. நீங்கள் எல்லா பரிசுத்த ஆண்டவரே நீங்கள் பாருங்கள், சரியா? அவர் கரெக்டாக அந்த ஃபுட்டு விஷயத்தில் கரெக்டாக இருந்தார். பசியாக இருக்கும் பொழுது சாப்பிடுவார், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதுக்காக நான் ஃபுல்லாக பட்னியில் இருங்கன்னு சொல்லவே இல்லை, சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் சாப்பிடுங்க, கரெக்டாக லிமிட்டாக சாப்பிடுங்க, சரியா? என்ன இருக்குதோ, இன்றைக்கி ரசம் தானே, ரசத்தை சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்லி அடம் பிடிச்சி கறிக்கடையில் போய் கடனை வாங்க வச்சு நோட்டில் போய் அதை எழுதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை அடைக்க முடியாமல், சரி, அதெல்லாம் கஷ்டப்படாதீங்க, சரியா? இது மாதிரிலாம் கஷ்டத்தெல்லாம் நீங்கள் படாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை லிமிட்டாக சாப்பிடுங்க, சரி? உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு அந்த பசிக்கு நீங்கள் சாப்பிடுங்க. அது உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் அது நிறைய பேருக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதுலேருந்து எப்படியா வெளியே வாங்க. ரோமன் 6 சாப்டர் 12 verse 14 பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஈட்டிங்லேருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வாங்க. ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு அதை உதவி செய்வாராக. மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்க. நீங்கள் நிறைய சாப்பிட்டு நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருந்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா வாயை கட்டிச்சா பார்த்தியா, வாயை கட்டாதனால தான் பிரச்சனை, பண பிரச்சனை ஏன் வந்துச்சு, ஃபினான்ஸ் ஏன் பிரச்சனை வந்துச்சு. ஸோ நிறைய டைம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் சாப்பாடுனாலேயே நிறைய செலவுகள் ஆகிருக்கும். டாக்டர்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு சுகர் அதிகமாகிடுச்சு, பிபி அதிகமாகிடுச்சு, கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு, எல்லாம் இப்போ எங்கே போய் கொடுக்குறோம், டாக்டர்கிட்ட போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்து பாருங்கள், ஒரு டிசிப்ளினாக இருந்து பாருங்கள். அந்த செலவை நம்ம கம்மி பண்ணலாம், சரி? அந்த செலவை நம்ம கம்மி பண்ணலாம். சில பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம், ஊட்டு திணிப்போம் உட்காந்து, சரி? உட்காந்து சின்ன வயசில் அப்படி பழகிருச்சு. ரூம்குள்ளார போய்ட்டு யாருன்னா பார்த்துருப்பேன், கண்ணு பட்டுற போது இந்த தின்னு. ஏன்னா திருட்டுத்தனமாக ஊட்டி நிறைய பழக்கம் நம்மளுக்கு, சரி? அதனால பிள்ளைங்க என்ன பண்ணுது, சாப்பிடும் போது திருட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு கிடக்குதுங்க. நான் சொல்ல அது மாதிரி ஹேபிட்லாம் கற்றுக் கொடுக்காதீங்க, சரி? அது மாதிரி காரியங்களை கற்றுக் கொடுக்காதீங்க. ஸோ பிள்ளைகளுக்கு வயிறுக்கு போதுமா விட்டுருங்க, உட்காந்து திணிச்சு அதை வாயில் குத்தி வாயில் அடித்து, சிலெல்லாம் சாப்பாடு கையை வச்சு அடிச்சு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பான், அது அழுதுகிட்டே சாப்பிட்டு கிடக்கும். ஸோ அது கொஞ்ச நாள் அது பெருந்தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் நீ அதுக்கு ஆக்கி போடவே முடியாது, சரியா? அப்போ இருக்குது உனக்கு. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், அடாடா சின்ன வயசில் நம்ம இப்படி பண்ணது எவ்வளோ மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு. சட்டம் நம்மளே இது காரணமாக இருக்கிறோம். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. கடன் வாங்கி
என்ன பண்ணாதீங்க, கறி வாங்கணுன்றதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. சரியா, லிமிட்டாக இருங்க. திருட்டுத்தனமாக சாப்பிடாதீங்க, ரொம்ப ஓவர் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஒரு டிசிப்ளின் லைஃப்பை வாழுங்க. உங்கள் ஸ்பிரிச்சுவலாக உங்கள் ஃபுட்டு வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் பாதிப்பை கொண்டு வரக்கூடாது. சரியா, கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா சில இடத்துலலாம் பார்க்கலாம், சிலலாம் சொல்லுவாங்க ஊழியத்துக்கு வரும்போது முள்ளிஸாக வந்தார் பிரதர், இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறாரு, ஆசீர்வதி. ஸோ அப்படிலாம் பேர் வாங்கக்கூடாது. சரியா, ஸோ நான் சொல்கிறது எப்போ போல் இருங்க. சரி, எப்போ போல் இருங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஃபுட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா, ஓவர் ஈட்டிங்கை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு பாவமாக வேதம் நமக்கு காட்டுகிறது. ஸோ ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து ரொம்ப சாப்பிட்ற ராஜா. சரியா, அதனால் அவர் வந்து ஒரு நிறைய டிஷ்ஷு உட்காந்து விதவிதமாக சாப்பிடுவார் டெய்லி. அவர் சாப்பிட்டு 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 நல்லா குண்டாயிட்டார், பயங்கர குண்டு. நாட்டை கவனிக்கிறாரோ இல்லையோ, சரியா, அவர் வந்து என்ன ஆகிட்டார், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். நல்லா சாப்பிட்ட உடனே அதுக்காக இப்போ என்ன கஜானால காலி ஆகுது இல்லை, ஸோ சாப்பாடுக்குன்னா அவனுக்கு காசு வேணும். ஸோ என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் டேக்ஸ் வந்து மக்கள் மேலே திணிச்சார். ஸோ மக்கள் மேலே டேக்ஸ் அதிகமாக, எல்லாம் டேக்ஸ் கட்டு, அதை கட்டு, இதை கட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா மக்கள் உழைச்சி 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 டேக்ஸை வந்து கஜானாவில் வந்து கொடுக்கறது, அரண்மனையில் வந்து கொடுக்கறது. இந்த கொடுக்குற டேக்ஸை வச்சுக்கிட்டு இவர் உட்காந்து நல்லா ஜாலியாக உட்காந்து தின்றது. சில டைம் அப்படி தான் நம்ம இருக்கிறோம். வீட்டில் வந்து புருஷனுக்கு காசு இருக்குதா இல்லையெல்லாம் தெரியாது. எனக்கு வாங்கி கொடு, கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு, சரியா, எனக்கு சாப்பாடு பிரியாணி வாங்கி கொடு, ஹோட்டல்லேருந்து வர வெயி. ஸோ அவன் என்ன சம்பாதிக்கிறானா, காசு இருக்கிறதால கேட்குறது, கடன் வாங்கினாச்சு குடியா ஒரு நாளில். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுறது ஏராளமான குடும்பத்தார் இருக்கிறார்கள். ஸோ இந்த ராஜா அப்படி தான், எவன் எக்கேடு கெட்டால் போனானே, நான் சாப்பிடணும், எல்லா டேக்ஸை போடு அவன் மேலே. ஒரு நாள் நாட்டு மக்களை விசிட் பண்ணலான்னு வெளியே போனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே எல்லாம் ஒல்லியாக இருக்கிறான், எவனும் குண்டா இல்லை, எல்லாம் மெலிஞ்சு போய் தோலும் நரமும் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது, எலும்பும் தோலுமாக தான் இருக்கிறான். பார்த்து கேட்குறாரு, இன்னும் நம்ம மக்கள் எல்லோரும் மெலிஞ்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மினிஸ்டர் எல்லாம் ஒன்றால தான், அவன் என்ன வாழையை விடுற, நீ சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுற, டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அவன் இரவு பகலாக உழைச்சி என்ன பண்ணுறான், உனக்கு டேக்ஸ் கட்டுறதுலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து ஓவர் ஈட்டிங்னால நம்மளுக்காகவே உட்காந்து அவன் இரவு பகலை தோலும் எலும்பும் தோலும் மாறிட்டாங்க. அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா, எலும்பு தோலும். அப்போ தான் ராஜாவுக்கு புத்தி வந்துச்சு, ஐயோ நம்ம வந்து வாயை கட்டாதனால யாரெல்லாம் மெல்லிஸ் ஆகிட்டா, ஊரே மெல்லிஸ் ஆகிடுச்சு. ஒன்று அன்றைக்கி தான் ஒரு தீர்மானம் எடுத்தார், சரி நம்ம என்ன பண்ணலாம், சாப்பாடை குறைச்சிருவோன்னு சொல்லி குறைச்சார். ஏன்னா நாட்டு மக்களுடைய நன்மைக்காக, நான் விசுவாசிகள் குடும்பத்தின் நன்மைக்காக சில காரியம், கடன் வாங்கி தான் பண்ணணும், கிறிஸ்மஸ் கொண்டாடி தான் ஆகணும், கௌரவம் காட்டணும், சரியா, அன்றைக்கி கண்டிப்பாக சொந்தக்காரெலாம் கூப்பிட்டு சாப்பாடு போடணும், சரியா, அதெல்லாம் வந்து ஒரு பெருமைலாம் கிடையாது. இதெல்லாம் ஆண்டது வேதத்தில் எங்கேயுமே சொல்லலை. அதனால் தயவுசெய்து கிறிஸ்மஸ் நாட்களில், பண்டிகை நாட்களில் எல்லாம் பண்ணிட்டு கிடைக்காதீங்க. ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, கடன் வாங்கி சாப்பாடு போடுறது, சரியா, மற்றவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, கடன் வாங்கியாச்சும் எடுத்துட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடணும், வேறு வழியே கிடையாது. நான் சொல்லுகிறேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. உன்னால் என்ன முடியும்னு பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் பழக்கமாக்குங்கள். கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த கிறிஸ்மஸ்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய எல்லா காரியத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோட கூட இருக்கிறார். இதை நீங்கள் பழக்கமாக்குங்க, அது என்றைக்குமே உங்களுக்கு நல்லது. ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் பண்டிகை நாட்களில் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் போதும் என்ற மனதோடு வாழணும். அதிகமான ஓவர் ஈட்டிங்கோ இல்லாவிட்டால் ஆண்டவர் அதிகமாக கடன் வாங்கி நாங்கள் எங்கள் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடக்கூடாதப்பா. கடன் வாங்கி ட்ரெஸ் வாங்கிட்டு, கடன் வாங்கி சாப்பாடு, கடன் வாங்கி ஆண்டவரை ஒரு பந்தா காட்டிக்கிட்டு, ஆண்டவரை உம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தாவே, உம்மை கர்த்தாவே நீ பிறந்த நாள் என்று அப்பா கொண்டாடுகிற நாளில் நாங்கள் வந்து கடன் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் துக்கத்தோடு இருக்கக்கூடாது, அடுத்த நாள் வியாதியில் போய் படுத்துடக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எங்களுக்கும் ஒரு ஞானத்தை தாங்க ஆவியானவரே. இந்த நாட்களில் அநேக தவறுகளை நாங்கள் செய்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை கர்த்தாவே தவறுகள் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு கிருபையாய் மன்னிங்க. இந்த கால வேளையில் உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. சால்வேஷன் டிவி எங்க தான் ஆசீர்வதிங்க. என்னுடைய தேவையெல்லாம் சந்திங்க. 1200 பேரை எழுப்புங்கப்பா. இந்த ஊழியத்தை தாங்கக்கூடியவர்களை எழுப்புங்க. ஆவியானவரே இந்த நாட்களில் இருக்கிற எல்லா தடைகளை நீங்கள் நீக்கி போடுங்கப்பா. உங்களுடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். மகிமையான காரியங்களை நீர் செய்வீராக. இம்மட்டுமாய் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நான் சொன்ன காரியம் வருத்தப்படாதீங்க. உங்கள் நல்லதுக்கு நான் சொல்லுகிறேன். சரியா, சாப்பிடுங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க. கடன் வாங்கி
எதுவும் செய்யாதீங்க. உங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. வீணாக போய் ஹாஸ்பிட்டலுக்கும் மற்ற காரியங்களுக்கு போய் செலவு செய்யாதீங்க. சரியா? ஃபுட்டு லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. நல்லா ஜெபிங்க அதிக நேரங்கள். ஏன்னா குறைச்சி சாப்பிட்டீங்கன்னா நிறைய ஜெபிக்கலாம். அதனால நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் ஆஃப் ஃபுல் மீல்ஸ் மாதிரி ஃபுல் வயிறை கட்டாதீங்க, அதை ஆஃபாக கட்டுங்க. சரியா? ஒரு ஆஃபாக இருங்க. கண்டிப்பாக அதிக நேரங்கள் தேவ சமூகத்தில் நம்ம களி கூறுறதுக்கு அது உதவியாக இருக்கும். இதில் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. சரியா? சாப்பாடு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதை வந்து லிமிட்டாக வச்சுக்கோ. அது என்றைக்குமே நல்லது. கடன் வாங்கி சாப்பிடாதீங்க, கடன் வாங்கி ட்ரெஸ் வாங்காதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து வர நாட்களில் உங்களை அற்புதமாய் காத்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.